வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டம் கோலப்பள்ளி பகுதியில 30 அடி கிணறு அந்த பகுதியில உள்ளது. அந்த 30 அடி கிணறுல குட்டி யானையை தவறி விழுந்துட்டு அவங்க காலையில பாத்தீங்கன்னாக்கா அந்த கூட்டத்துடன் இந்த குட்டி யானை அங்க உள்ளதாகவும், அப்பொழுது பார்த்தோம்னாக்கா அந்த குட்டி யானை அந்த கிணற்றில் தவறி விழுந்து விட்டதாகவும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். வனத்துறையினர் உடனடியாக அந்த பகுதிக்கு காலையே அந்த பகுதிக்கு அந்த குட்டியை எவ்வாறு மீட்க வேண்டும் என்று தற்போது முயற்சியில மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது பாத்தீங்கன்னாக்கா அந்த 30 அடி கிணறு உள்ள காரணத்தினால் இந்த ஜேசிபி வரவழைக்கப்பட்டுள்ளன. இப்போ ஜேசிபி பார்த்தோம்னாக்கா அந்த ஜேசிபியோட ஹைட் கம்மியா இருக்க காரணத்தினால் வேற ஜேசிபி வரவழைக்கப்பட்டு அந்த ஜேசிபி தற்போது அந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதாவது ராட்சச ஜேசிபி அந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னாக்கா அந்த சுத்தி அந்த பகுதியில யானை கூட்டம் காணப்படுகிறது. இந்த குட்டியோட யானை சத்தத்தை கேட்கும் பொழுது அதோட தாய் யானையும் அந்த பகுதிக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் பாத்தீங்கன்னாக்கா அந்த சுத்தியும் வனத்துறையினர் அந்த பகுதியில் முகாமிட்டு அந்த யானைகள் அந்த குட்டி யானைக்கு இருக்கும் பகுதியில் வராம அவர்கள் விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த பகுதியில் அந்த ராட்சச ஜேசிபி வந்தால் மட்டுமே அந்த குட்டியை 30 அடி ஆழத்தில் விழுந்த குட்டியான மீட்க முடியும் என்று மேற்கொண்டு வருகின்றனர். எனவே பாத்தீங்கன்னாக்கா அந்த ஜேசிபி வந்தவுடன் இந்த குட்டியை மீட்டு அந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள் அந்த யானை கூட்டுடன் சேர்ப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.